அவங்க வீட்டு பணத்தையெல்லாம் எடுத்துக்கூடிய எல்லாம் பணம் வங்கியில் இருக்கிற பணம் பூரா நம்ம பணம் தான். 5 கோடி ரூபாய் வரைக்கும் எந்த பிணையும் இல்லாமல் நீ கடங்கு 75% பணத்தை அரசாங்கமே உங்களுக்கு வங்கி கொடுத்துரு. கொலட்டல் இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, அதாவது பிணை கொண்டு வாங்க. மேனேஜர் அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாப்புல தான் அதுக்கான காரணத்தை சொல்லணும். நீங்கள் வங்கிக்கு கடன் கேட்க போகிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தவறான நடைமுறையை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஜேசிடி எம்எஸ்சி கேரண்டி கிரெடிட் ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம இந்திய நாட்டில் வந்து படித்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. இல்லை வேலை வாய்ப்பை உருவாக்கணும், புது வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா தொழில்கள் பெருகணும். தொழில்கள் பெருகுவதன் மூலமாக அரசுக்கு என்ன அப்படின்னா, அரசுக்கு வந்து வரி வருவாய் வரும், உற்பத்தி பெருகு, பொருளாதாரத்தில் வந்து ஒரு நிலையான தன்மை அடைய முடியும். அப்படிங்கிறக்காக வந்து அரசாங்கமே வந்து தொழில்களை ஊக்குவிக்கிறாங்க. புதிய தொழில் முனைவோர்களை வந்து அவங்களுக்கு வர வச்சு அவங்களுக்கு சலுகைகள் கொடுப்பது, சப்சிடி கொடுப்பது, லோன் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து அரசாங்கம் செஞ்சுட்ருக்காங்க. இந்த அரசாங்கம் இது எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு பெருகணும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், வேலைவாய்ப்பு பெருகணும், தொழில் பெருகணும் அப்படிங்கிறக்காக. இப்போ தொழில் பண்ணுறதுனா யாரெல்லாம் தொழில் பண்ணலாம்னா, இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் எங்கே வேணுமானாலும் சென்று தொழில் செய்வது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தொழில் செய்யலாம். இப்போ தொழில் செய்கிறதுல ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் ஆர்வம் இருக்குது, அது தொழில் செய்கிறதுக்கான பணம் இருக்குது. ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து திறமை இருக்குது, தொழில் தெரியுது, ஆனால் பணம் இருக்காது. அப்போ அந்த பணம் அவங்களுக்கு எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், வெளியில் போய் கடன் வாங்குவாங்க. வெளியில் கடன் வாங்கும்போது என்ன ஆகுது, வட்டி அதிகமாக இருக்குது, அவங்களால வந்து சரியாக செலுத்த முடியாது. அப்போ இந்த நேரத்தில் தான் அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொழில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் எந்த பிணையும் இல்லாமல் நீ கடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன் அந்த ஸ்கீம். வங்கியில் கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு கொலட்டல் வேணும். வங்கியில் போய் நீங்கள் கடன் கேட்டேன்னா சும்மா கொடுத்துருமாங்க. கொலட்டல் இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, அதாவது பிணை கொண்டு வாங்க, அப்படி தான் அப்போ தான் உங்களுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ தொழில் ஆர்வம் இருக்கிறவர் ஒருத்தர், அவருக்கு வந்து பிணை வைப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை என்ன பண்ண முடியும், வெளியில் போய் கடன் வாங்குற சூழ்நிலை போவாங்க. அந்த இடத்துல தான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் 3 வகையான தொழில்களுக்கு, அதாவது வந்து உற்பத்தி, சேவை, ஆராய்ச்சி, இந்த 3 விதமான தொழில் செய்கிறவங்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை 3ஆம் நபர் பிணை கூட இல்லாமல் அந்த கடனை அவங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. எந்த பிணையும் இல்லாமல் அவங்களுக்கு கடனை கொடுத்துட்டா அதை எப்படி வசூல் பண்ணுறதுங்கிற கவனம் வங்கிக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க வாங்கின கடனில் 75% பணத்தை அரசாங்கமே உங்களுக்கு வங்கி கொடுத்துரு, நீங்கள் கடனை கொடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஸ்கீமோடைய நல்ல நோக்கம். ஆனால் இந்த நோக்கம் வந்து இப்போ இங்கே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கடன்களை வங்கிகள் புதிய தொழில் முனைவோர்களுக்கு வழங்குவதில்லை. அதாவது கொடுக்குறவங்களுக்கே கொடுக்குறது. யாராவது நல்லா வந்து வங்கியில் வர சொல்ல பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் சேப்பர் சேர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்களோ. அப்படி இந்த ஸ்கீமை வந்து புதுசாக போகிற ஒரு என்டர்பிரனருக்கு இந்த கடனை வந்து அவங்க கொடுக்குறதில்ல. இந்த இடத்துல தான் வந்து நாங்களும் பல வங்கிகளில் பல பேருக்காக போய் கேட்டு பார்க்கும்போது அந்த இல்லைங்க, ஸ்கீம் இல்லைங்க, முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் தொழில் ஆர்வம் உள்ள படித்த இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வங்கிக்கு கடன் கேட்க போகிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடைமுறை வந்து நம்ம வந்து தவறான நடைமுறையை பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம வழக்கமாக வந்து வங்கி கடன் கேட்க போகிறோம், எப்படி போகிறோம், ஐயா எனக்கு கடன் வேணுங்க ஐயா, கொடுங்க அப்படின்பா. அவர் போய்ட்டு அடுத்த மாதம் வாங்க, இந்த ஸ்கீம் இல்லைங்க, டார்கெட் போச்சு போச்சுங்க, அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து முதல்ல வங்கிக்கு கடன் கேட்க போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கீமே வச்சுக்குவோம். கடன் கேட்க போகும்போது முதல்ல வந்து நீங்கள் ஒரு கடிதம் எழுதணும் வங்கியோட மேலாளருக்கு, ஐயா நான் இந்த வங்கியை வந்து தங்களது வங்கியில் வங்கி கணக்கு தொகைக்கு வர சொல்ல செஞ்சுட்ருக்கிறேன், இந்த தொழில் பண்ணிட்டுருக்கிறேன், இங்கே வசிச்சுட்ருக்கிறேன், எனக்கு வந்து உங்களுடைய வங்கியில் எனக்கு கடன் தேவைப்படுவதால் கடன் விண்ணப்ப படிவத்தை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த லோன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபஸ்ட் நீங்கள் வாங்க. அந்த ஃபார்மை வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சதை இல்லைன்னா தெரிஞ்சவங்களை வச்சோ நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் மேனேஜருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் மேனேஜர் அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாப்புல தான் அதுக்கான காரணத்தை சொல்லணும். இல்லைன்னா அவர் அப்ரூவல் பண்ணிட்டாருன்னு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான நடைமுறை போகாதனால இந்த வார்த்தைகள் மூலியமாகவே ஓரலாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த முடிவும் விட்டப்படாது. இப்போ வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டு, நீங்கள் வந்து இதை கொடுத்து அவர் வந்து வங்கி வந்து நிராகரிச்சிட்றாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேங்கிங் ஓபர்ஸ்மெண்ட் இருக்குது, ரெண்டாவது வந்து எம்எஸ்எம்இயோடைய ஆஃபீஸஸ் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து இந்த இதையெல்லாம் நீங்கள் வந்து ஐயா என்னுடைய கடன் விண்ணப்பத்தை அரசாங்கம் சொல்லி இருந்த இந்த திட்டத்தின்படி எனக்கு கடன் கொடுக்காம நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் பரிகாரம் தெரிவிக்க முடியே அவங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. வங்கிகள் வந்து அவங்க வீட்டு பணத்தையெல்லாம் எடுத்துக்கூடிய எல்லாம் பணம் வங்கியில் இருக்கிற பணம் பூரா நம்ம பணம் தான். அதனால் வந்து அவங்க வந்து இங்கே வந்து நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டங்களோ அல்லது வந்து ரெண்டாவது வந்து தொழிலுடைய அந்த மந்த நிலைகள்லாம் இருப்பது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்ப ஆபத்து. அதனால தான் அரசாங்கம் இதெல்லாம் இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் சில வங்கிகள் வந்து இதை சரியாக செய்கிறதில்லைங்கிறத கசப்பான உண்மை. ஆகவே படித்த இளைஞர்கள், தொழில் முனைவு ஆர்வம் உள்ள இளைஞர்கள்லாம்
இந்த ஸ்கீமை பயன்படுத்தி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு கடன் தேவைப்படுதுன்னா நீங்கள் வெளியில் வாங்குறத விட இந்த ஸ்கீமில் போய் நீங்கள் கேளுங்க. இன்றைய இளைஞர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி சிறப்பான முறையில் தொழில் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேலு சிவகுமார், தாராபுரம்.